அனைவருக்கு வணக்கம். நான் காதல் பிரமோ. அபியோடைய அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பாட்டிக்கிட்ட என்னங்க நடந்துட்டுருக்கீங்கன்றாங்க. என் பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? ஏதோ சந்தோஷமா இருக்கான்ல நெனச்சேன். ஆனா இப்போ வந்து இப்படி ஒரு கஷ்டமா, இப்படி ஒரு பிரச்சனை. இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கவலையா இருக்குன்றாங்க. இல்ல அத பார்த்துக்கலாம். எப்படி பார்த்துக்கலாம்? சொல்லுங்க சம்மந்தி அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அபிகிட்ட தனியா பேசுறாங்க. அபி உனக்கு புத்தி கித்தி கெட்டு போயிருக்காடி. என்ன பண்ணி வச்சிருக்கன்றாங்க. உன்னுடைய வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கலான்னு இருக்கியான்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ண வீட்ட விட்டு அனுப்புன்றாங்க. அனுப்புனா மட்டும் தான் உன்னால சந்தோஷமா இருக்க முடியுன்றாங்க. அம்மா என்ன இருந்தாலும் அவர் வந்து லவ் பண்ண பொண்ணுமான்றாங்க. அதுக்காக உன்னுடைய வாழ்க்கைய வந்து தியாகம் பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாரு அபி அப்படியெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான். உன் அப்பா வேற தான் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அவரு வேற வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உன் அப்பாவ பத்தியெல்லாம் கொஞ்சமாச்சும் யோசிடின்றாங்க. யோசிக்காத. உன்னுடைய நல்லதுக்காக மட்டும் நீ முடிவெடுத்தா போதுமான்றாங்க. இங்க பாரு உன் புருஷனுடைய நல்லதுக்காகன்னு சொல்லிட்டு உன்னுடைய வாழ்க்கைய நீ கெடுத்துக்கிட்டு இருக்க. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுன்றாங்க. நான் எல்லாமே யோசிச்சு தான் முடிவெடுக்கிறேன். என்னத்த யோசிச்சு முடிவெடுத்த? இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டா இருக்கணும். தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணாதடின்ட்டு எவ்வளவோ அந்த இடத்துல கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மனசே சரியில்ல. மனசுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மா. இங்க பாரு எதுக்குமே ஃபீல் பண்ணாதம்மா நான் பார்த்துக்கிறேன்றாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்மா. அதுக்கப்புறமா போயிட்டோம். ஏன்னா இருந்தா ராகுவுமே மனசுக்கு ஒரு மாரி நிம்மதியாவும், ரிலாக்ஸாவும் இருப்பாருல்லன்றாங்க. உன் வாழ்க்கைய நீயே மண்ணள்ளி போட்டுக்கிறடின்ட்டு அவங்களுடைய அம்மா கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.